பாவம் பரிசுத்த ஆவியானவரே, உமது 7 திருவார்த்தைகள் 6ஆம் திருவார்த்தையை பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை அடியேனின் மனத்தில் நீரே வெளிப்படுவீராக. 6ஆம் திருவார்த்தை முடிந்தது. எடுத்தவங்க வாசியுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். முடிந்தது அப்படிங்கிறது கர்த்தர் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய கடமையை செய்து முடித்தார் இல்லையா? அவர் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பிதாவாகிய தேவனுடைய எல்லா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவருடைய 7 திருவார்த்தையும் பேசும்போதும் அவர் அதை சிறப்பாக செய்து முடித்தார். முடிந்தது அப்படின்னா அவர் அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய சரீர பாடுகளை குறித்து மட்டும்தான் நம்ம யோசிப்போம். இப்போ நம்ம ஒரு காலில் சின்னதா அடிபட்டா கூட நம்மளுக்கு அந்த சரீர வலி என்னைக்குமே போகாது. அதை குறித்து நம்ம யோசிச்சு கொண்டேதான் இருப்போம். அந்த வலி தீரும் அளவும் நம்ம அதை நம்மளுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனாலும் அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது அவர் அந்த இடத்துலயும் கூட அவர் அந்த 7 திருவார்த்தையை பேசுவதற்கு ஒப்பு கொடுத்தார். எதற்காக? பிதாவானவர் தம்முடைய வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அவர் அந்த கடமையை செய்து முடித்தார். முதலாவதாக மன்னிப்பை கொடுக்கிறார். 2ஆவதாக ரட்சிப்பை பற்றி பேசுகிறார். 3ஆவதாக அவரது கடமையை எடுத்து கூறுகிறார். 4ஆவதாக அவருடைய கைவிடுதலை பற்றி கூறுகிறார். நம்மளுக்கு ஒரு சின்ன கைவிடுதல் வந்தா கூட நம்ம தாங்கிக்க மாட்டோம். ஆனா கர்த்தருக்கு அந்த அவ்வளோ பெரிய கஷ்டங்களிலும் அவருக்கு அந்த கைவிடுதல் நடக்கும் போது அவர் அவை முழுமனதா ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்கு ஒரு சின்ன கைவிடுதல் வந்தா கூட நம்ம தாங்கிக்க மாட்டோம். ஆனாலும் அவர் அந்த கைவிடுதலை ஏற்றுக்கொண்டார். தாகமா இருக்கிறார். எதற்காக தாகமா இருக்கிறார்? நம்முடைய மன திரும்புதலை பார்ப்பதற்காக தான் அவர் தாகமா இருக்கிறார். இந்த 5 வார்த்தைகளை பேசும்போது கூட அவருக்கு முடிந்தது என்ற வார்த்தையை ஏன் சொன்னாரு அப்படின்னா அவரின் வெற்றி சிலங்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏன்னா எந்த ஒரு வேலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நம்ம பிகினிங்ல நல்ல இன்ட்ரெஸ்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை முடிக்கும் போது அது ஒரு சில நாள மட்டும்தான் அந்த விஷயத்தை ஜெயிக்க முடியும். எல்லா நாளையுமே அந்த விஷயத்தை ஜெயிக்க முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன ஒப்பு கொடுத்தார்? அந்த வேத வாக்கியம் நிறைவேறதற்காக அவர் இந்த விஷயத்தை நடப்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். 8ஆம் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பாருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நம்மளுக்கு இப்படி நடக்க போறது அப்படிங்கறது அவர் முன்னாடியே எல்லாம் அறிந்துதான் அவர் இந்த உலகத்துக்கே பிறக்கிறார். பிறந்து அவர் வளரும் போது தனக்கு இந்த மாதிரி சிலுவை பாடுகள் வரும் அப்படிங்கும் போது அவர் முன்னாடி நாளே சீஷர்களுக்கு எடுத்து கூறுகிறார். எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட அறிவிக்கும் போது அவர் மனம் கசந்துதான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாரு. ஆனா அவங்களுக்கு அந்த நினைவு கூட இல்லை. ஆனாலும் அவங்க அதை நடக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன நினைச்சாரு? நமக்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக இருந்தாரு. இப்போ அவர் அந்த கிரியை தான் என்னன்னு சொல்றாரு? போஜனமா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமம் பண்ணுவோம். ஆனாலும் அவர் இந்த விஷயம் செய்யும் போது அவருக்கு எவ்வளோ விதமான பிரச்சனைகள் வந்திருக்கும். சாத்தானால நிறைய, பிசாசுனால நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும், மனுஷர்களால நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது அங்க இருக்க மனிதர்களும் சரி, அங்க இருந்த யூதர்களும் சரி எதிர்க்கதான் செஞ்சாங்க. யாருமே அவருக்கு சப்போர்ட்டா இல்லையே. ஒரு சில பேர் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அவர் இந்த சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் அந்த ரத்தத்தை சிந்தினார். அது மட்டும் இல்லாம லூக்கா 13ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 50ஆம் 12 அவளை கண்டு நான் முழுக வேண்டிய
பெரிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அவருக்கு தெரியும் நம்ம அங்க நெருக்கப்படுவோம், நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம், நம்ம இவ்வளவு பாடுகளையும் அனுபவிக்க போறோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவர் என்ன அவரை தயார்படுத்தி கொண்டார். அந்த கிரியை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம். நம்ம வீட்டுல யாராவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட அதை அக்செப்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதை செய்யாதன்னு சொன்னாலே அதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனாலும் தன்னுடைய பிதாவுடைய பேச்சை கேட்டு அவரை ஒப்பு கொடுத்தார். அடுத்து மட்டும் பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு. நம்மளுக்காக நம்மளுடைய பாவத்தை சுமப்பதற்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் இல்லையா? அவர் சிலுவையில தூங்கிட்டு இருக்கும் போது அந்த 7 திருவார்த்தையை பேசுறது நார்மலான விஷயம். நம்ம நின்றுட்டு பேசுறது எவ்வளவு வேணாலும் பேசலாம். நம்மனால ஒரு 1/2 மணி நேரம் கூட கண்டினியூஸா உட்காந்து ஒரு வார்த்தையை கேட்க முடியாது. ஆனா அவர் அந்த சிலுவையில தொங்கும் போது கூட மனிதர்களாகிய நமக்கு நம்ம இங்க தொங்கிட்டு இருக்கிறத அவங்களுக்கு புரியணும். அவர் எந்த விஷயத்துக்காக இப்படி செய்யறாரோ அது எல்லாருடைய இதுலயும் புரியணுங்கிறக்காண்டி அவர் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. இந்த விஷயம் நார்மலான விஷயம் கிடையாது. எல்லா நாளையும் அறியப்பட்ட ஒரு விஷயம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் ஒரு ஹிஸ்டரியே பிறந்ததுன்னா அதுக்கு காரணம் அவருடைய இந்த வாழ்க்கையை பத்தி யோசிச்சனாலதான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு இது ஒரு கடமையாகவும் கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் அந்த கடமையை கொடுக்கும் போது அவர் செம்மையாக செய்து முடித்தார். முடிந்தது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கவே முடியாது. அதுக்கு நிறைய தடங்கல்களும் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் அவர் எதிர்த்து அவர் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு, இந்த அளவுக்கு அவர் நடந்திருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அது மட்டும் பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. மனுஷர்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். அவங்க பிசாசை எதிர்த்து ஒரு மனுஷனா பிறந்து இந்த உலகத்துல பாடுகளை அனுபவிக்கவும் முடியும். நம்ம எப்பவுமே சரி ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம மனுஷங்க கிட்ட ஷேர் பண்ணதை விட நம்ம கடவுள்கிட்ட போய் பேசுறதுதான் நல்லது. கடவுள் எல்லா இடத்துலயும் சரி. இவ்வளவு தூரம் அவர் இந்த விஷயத்த சிறப்பா செய்து முடித்ததற்கு காரணம் அவர் பிதாவாகிய தேவனுடைய எடுத்திருந்த உறவுதான் காரணம். ஏன்னா அவரோட ஹெல்ப் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கவே முடியாது. அவர் அதற்கு இடம் கூட கொடுத்திருக்காரு. அவர் ஒரு இடத்துல கைவிடவும் செஞ்சாரு. அந்த கைவிடுதலையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அவரு பிதா அவர் விட்டுட்டாரு இல்லையா? அதை நம்ம விடும்போது அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 7 திருவார்த்தைகளை சொல்லியிருக்காரு இல்லையா? அது ஏன் சொல்லியிருக்காரு? நம்ம பாவிகளா இருக்க நம்மளும் நம்மள மாதிரி அவரும் மனுஷ ரூபாய் எடுத்து பறந்து பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் பிதாவா இருக்காரு, அவர் இயேசுவா இருக்கனால இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்க முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா மனுஷனா இருக்க நம்ம இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில நம்ம நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் மனிதரா பிறந்தாலும் இந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம சாதிச்சு அந்த வாழ்க்கையை நம்ம முடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தான் அவர் அந்த வாழ்ந்து காட்டியிருக்காரு. அந்த மனுஷரூபாய் எடுத்து வாழ்ந்து இதையும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கறத அந்த முடிந்ததுன்ற வார்த்தையை சொல்லி அவர் முடிச்சு காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிசாசு அவருக்கு கொஞ்சம் இது கொடுக்கல, நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்காரு. அவருக்கு நிறைய சோதனைகளை கொடுத்திருக்காரு. போற இடத்துல எல்லாத்துலயும் கஷ்டத்தை கொடுத்திருக்காரு. எவ்வளவு பேர் எவ்வளவு சொன்னாலும் சரி, அவரை அடிச்சாலும் சரி, அவரை வாயினால் அடிச்சாலும் சரி, அவரை ஆணிகள் அடிக்கும் போது அவரை ஒப்பு கொடுத்தாரு. ஏன்னா பிதாவானவர் அவருக்கு கொடுத்த கடமையை செய்யணுங்கிறதுக்காண்டி அவர் தன்னுடைய எல்லா வித கஷ்டங்களையும் மனசுல வச்சுட்டு அவர் பிதாவாகிய தேவனுக்காக ஒப்பு கொடுத்தாரு. அந்த பிசாசு அந்த இடத்தையும் கூட அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீழே இருக்கவங்க எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கும்போது அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. அந்த பாவிகள் எல்லாருமே சுற்றி இருந்தவர்கள் பாவிகள். ஏதோ ஒரு சில பேர் தான் அவரை தேடி வந்தாங்க. அவங்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். நம்மளுடைய உயிரை நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவருடைய உயிரை நமக்கு தியாகம் செய்தார். அது மட்டும் இல்லாம ஒரு செயல் அப்படிங்கிறது, முடிந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கடமை செஞ்சு முடிக்கிறது,
ஒரு என்ன சொல்றது, பிசாசுக்கு வந்து எதிராக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த, அந்த ஹிஸ்டரிய வந்து இந்த உலகமே தெரிகிற அளவுக்கு செஞ்சு முடிக்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு சக்சஸ், ஒரு வெற்றி பாதை இதுதான். அவர் இந்த முடிச்சது வந்து இந்த 5 திருவார்த்தைகளையும் சொல்லும் போது அடுத்த 6ஆம் திருவார்த்தையை அவர் இதையெல்லாம் செய்து முடித்துட்டேன்ற ஒரு சக்சஸ், அதாவது ஒரு சந்தோஷத்துலதான் எடுத்து சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட வார்த்தையாய் தான் இந்த முடிந்ததே இந்த வார்த்தை நம் ஆண்டவரே இந்த 6ஆம் திருவார்த்தையை பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அடியானை வரைக்கும் நீ பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. மேலும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின்